முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்க. 3 வருஷத்துல எவ்வளவு? 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க, 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுத்து உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், 3 அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இவங்க அதை செல்லாது, மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம், மறுபடியும் இதற்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம். 3 அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது, நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது, மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காரணம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0 அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு, இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவேன் 2026. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள், தொண்டர்கள் இங்கு இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏற்றினா, உங்க குடும்பத்தில் பொண்ணுங்க இருக்காங்க, உங்க குடும்பத்தில் வயசானவங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களும் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் இது நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம், திமுக காரங்களா திட்டாம போலாம், அப்படி இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம். காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க. ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டு கொடுப்பவர்களாம் அல்ல. எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையா தான் நம்ம பார்க்கிறோம், மரியாதையா தான் பேசுறோம். அவங்க வந்தா கூட யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நின்னுப்போம். காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம், எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள். ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயோ காவல்துறை கோட்டை விடுறாங்க. இன்னும் வேகமாக, விவேகமாக, இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும். செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு
3 மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க ஐயா. நான் வரும்பொழுது குறிப்பெடுத்துட்டு வந்தங்க ஐயா. 2022, 23, 24 3 வருஷம் சேர்த்தி 22, 23, 24 பாலியல் வன்கொடுமைகள் 1319. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் 4949. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் 16518. 3 வருஷத்துல பாருங்க. 2022, 23, 24 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம், போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா. 16518. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 16000 கேஸ்ல கிடையாதுங்க ஐயா. பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100, 200 இல்லைங்க ஐயா. 4949 5000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல. கையை விட்டது போயிருச்சுங்க ஐயா. கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். 2026 ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே. நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும். அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும். அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது. அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இறந்து போன 2 ஆன்மாக்கள், குழந்தைகள் 2 பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா கதறி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார். எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க, கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க, காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அருமை சொந்தங்களே, ஒரு பக்கம் நாம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம், ஒரு ஜனநாயகத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கும் சிவகிரியில. ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போது வேகமா புடிங்க. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம். ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு, ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா, சுதாரிச்சு வேகமா புடிங்க. அருமை சொந்தங்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கும். அதனால்தான் காவல்துறை நண்பர்களே, நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்க. அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது. ஏன்னா ஒரு ஊரா, சோமலக்கவுண்டம்பாளையம், கள்ளக்கிணறு, அப்படியே ஒரு ஊரா போங்க. நாமக்கல், பரமத்திவேல், எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும், 2 நாள் பேசுவோம், 6 மாசத்துல மறந்துடுவோம், அடுத்த கொலை நடக்கும், மறுபடியும் பேசுவோம், மறந்துடுவோம், அடுத்த கொலை, 6 மாதத்திற்கு ஒரு கொலை. சென்னிமலையில் 2023. ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை. நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது. இன்னைக்கு பாருங்க ஐயா, நாம சம்பவம் நடந்து 6 நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக உங்க முன்னாடி வைக்கிறது, இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல, எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா, குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் நீங்க அதை செய்யல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து, செவ்வாய்க்கிழமைங்க ஐயா, 20ஆம் தேதி இதே சிவகிரியில
தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம். தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும். அந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க. ஆனா நீதி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு கிராமத்துல, இன்னொரு ஊர்ல, இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ, 2 வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரர்களை பிடிக்கல, உள்ள வைக்கல அப்படின்னா 20ஆம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போங்க ஐயா. அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும். காரணம், இங்கே நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா. யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா. ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு ஐயா. உங்களால பிடிக்க முடியல, நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஆரம்பிக்குது. இப்பவும் தப்பில்ல, ஈகோ பார்க்காம இந்த 4 கேஸையும் மொத்தமா சிபிஐ கையில கொடுத்துருது. 4 கேஸையும் கொடுங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். தைரியமா சொல்றோம். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து, ஆனா நீங்க தாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும், மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்கின்ற விஷயத்தை நீங்க தூக்கிட்டீங்க. மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்பதை எடுத்துட்டீங்க. அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்க ஐயா. 2022க்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க ஐயா. நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் நீங்க மத்திய அரசு கொடுக்கணும். நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும். அதனால தயவு செய்து இந்த 4 வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்லாம் 30-40 வருஷம் இந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க. பீகார், யூபி, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க. மோப்பனாய் மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் சர்வைலன்ஸ், எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க, உலகத்தரம் வாய்ந்த கருவிகள். அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட, தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம். 2 வாரத்தில் நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசிடிவி போடுங்கிறாங்க. எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது அவங்க வேலையா? 5000 ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு, இப்ப உங்க வேலை என்னங்க ஐயா? வரிப்பணம் இவ்வளவு கொடுத்து, காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து, அதுவும் இந்த துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர். இது கொடுமை பாருங்க. கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற, எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஆனா இங்கே உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான், காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாகத்தனத்தை மறைப்பதற்காக ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசை வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடும். குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சிசிடிவி போடுவாங்க? தோட்டத்துல விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க உங்களுக்கு? என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி யாரோ போறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? சர்வர் உள்ள வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது. அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுங்க. நாம தப்பு பண்ண மாதிரி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, சிசிடிவி இருக்கா அப்படிம்பாங்க. ஏதோ நாம ஏதோ போடாதனாலதான் குற்றவாளிங்க வந்த மாதிரி, ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி, அங்க போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்க சிசிடிவி இல்ல வண்டி விடுறான்னு வந்த மாதிரி, ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி. அதனால குற்றத்தை யாரு மேல திருப்புறீங்க? நம்ம மேல திருப்புறீங்க. ஆனா அன்பு காவல்துறை சொந்தங்களே, தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறோம். இன்னமும் சொல்லுகின்றோம், காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி, அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி. அதனால தயவு செய்து இது உங்களுடைய மான பிரச்சனை, நீங்க பிடிக்கணும், முழு நேரம் அதை மட்டும் செய்யுங்க, வேற எந்த வேலையும் செய்யாதீங்க.